கீரவாணி சார் ஆஸ்கார் அவார்டு வாங்கின ஒரு பெரிய மியூசிக் டைரக்டர் கீரவாணி, பெரிய கம்போசர். அவரும் மனோ சார் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு. மனோ சாருடைய அசிஸ்டண்ட் அவர். ஒரு தடவை எஸ்ஏ சந்திரசேகர் சார் வந்து நண்பர்கள்னு ஒரு படம் பண்ணிகிட்டு இருந்தார். அது வந்து ஆக்சுவலி வந்து ஹிந்தி மியூசிக் டைரக்டர். 5 பாட்டு, அதில் 4 பாட்டு பாடி முடிச்சுட்டாங்க. யார்? மனோ சாரே பாடி முடிச்சிட்டாரு, ட்ராக் பாடி முடிச்சிட்டாரு. 5வது சாங்கு ஒரு சூப்பரான ஒரு கவாலி சாங். அது முன்னாடி தொகையிறவெல்லாம் வரும். அப்போ வந்து கீரவாணி சார் வந்து மனோ சார்கிட்ட, இப்போ ஒரு 300 இருந்தால் பணம் கொடுப்பா அப்படின்னு கேட்குறாரு. அவர் 300 பணமா, பொறு கொஞ்சம் நேரம் இரு அப்படின்னு சொல்லி போட்டு எஸ்சிஎஸ்சி கிட்ட போயிட்டு அவர் என்னன்னாரு, சார் இந்த பாட்டு ரொம்ப கஷ்டம், யாராவது கண்டக்ட் பண்ண தான் சார் என்னால் இதை பாட முடியும் அப்படின்ட்டு ஒரு பிட்டு போடுறாரு. இல்லை நீ அதெல்லாம் அது 500 ஆகும்ல நீ அப்படின்னு. இல்லை சார், அவர் சைன் பண்ண தான் சார் என்னால் அதை கரெக்டாக பாட முடியும் அப்படின்னு சொல்லி போட்டு அவரை கண்டக்ட் பண்ண வச்சு 500 பேமெண்ட் வாங்கி கொடுத்தாரு. ஓஹோ. இது வந்து எதுக்கு நீ வந்து கடனாக வாங்குற, நீ ஒரு வேலை செஞ்சே காசு வாங்கிட்டு போ. அந்த மாதிரி ஒரு ஹெல்பிங் மைண்ட் அப்படிங்கிறது வந்து மனோ சார் தான். அதே மாதிரி பார்த்திங்கன்னா கொரோனா காலத்தில் மியூசிஷியன்ஸுக்கெல்லாம் வந்து கிட்டத்தட்ட ஒரு 2.5 வருஷமாக வேலையே இல்லை. எங்கேயுமே ஒரு கச்சேரி இல்லை, படங்கள் எல்லாம் எதுவுமே இல்லை. அந்த நேரத்தில் அவர் வீட்டில் ஃபண்டை ரைஸ் பண்ணி 250 பேர்த்துக்கு வந்து நிறையான பொருள் உதவிகளை அவங்க கூப்பிட்டு அவர் உதவி பண்ணார். இதை நான் கண்கூட பார்த்தேன். நிறைய ஃப்ரெண்ட்ஸு யூஎஸ்லேருந்து யூரோப்லேருந்து நம்ம மியூசிஷியன்ஸ்க்கு நிறைய ஹெல்ப் பண்ணாங்க. ஸோ எவ்ரி மந்த் ஒரு மினிமம் 250லேருந்து ஒரு 500 பீப்புள் வரைக்கும் குட்டி யானை வச்சு நடக்க முடியாதவங்களுக்கு வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டோம். வீட்டுக்கு வர்றவங்களும் வீட்டில் வாங்கிட்டு போவாங்க. அதில் இருக்கிற சந்தோஷம் வேறு எதில் இல்லை. தேங்க்யூ மனோ சார், தேங்க்யூ.